புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் ஹைட்ரோ கார்பன் எனும் இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் தந்திருக்கிறது. இதனால் அப்பகுதி விவசாயிகள் அச்சமடைந்திருக்கும் நிலையில் மத்திய அரசு அந்த திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர். எதிர்பாராத வறட்சியும் எதிர்பார்ப்புக்கு அதிகமாக பெய்யும் பருவமழையும் விவசாயத்திற்கு தொடர்ந்து பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றன. இந்த சூழலில் ஹைட்ரோ கார்பன் என்னும் இயற்கை எரிபொருள் எடுக்க நாடு முழுவதும் பட்டியலிடப்பட்டுள்ள 31 இடங்களில் புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் பகுதியையும் அறிவித்து மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருப்பது அப்பகுதி விவசாயிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மத்திய அரசின் ONGC நிறுவனம் மூலம் செயல்படுத்தப்பட இருந்த மீத்தேன் எரிவாயு எடுக்கும் திட்டம் விவசாயிகளின் கடும் எதிர்ப்பு காரணமாக கைவிடப்பட்டுள்ள நிலையில் தற்போது அதே போன்றதொரு திட்டத்தை வேறு வடிவத்தில் கொண்டு வர மத்திய அரசு முயற்சிப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். நாங்கள் அதை முற்றிலும் எதிர்க்கிறோம். இதனால் எங்களுடைய நீர்மட்டம் பாதிக்கும். எங்கள் கிராமம் சுற்று வட்டாரம் விவசாயம் நீர்மட்டம் அனைத்தும் பாதிக்கும். மண்ணினுடைய வளம் அழிஞ்சு போகும். விவசாயத்தையே நம்பி வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுவிடும். அதனால் தயவு செய்து மத்திய அரசு இந்த திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும். இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பூண்டோட அந்த விவசாயத்தை ஒழிக்கிறது அப்படிங்கிறது மத்திய சர்க்கார் ஒரு நிலை எடுத்திருக்கு. ஆகவே அந்த திட்டம் இங்கே வேண்டாம், நெடுவாசலுக்கு வேண்டாம், புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வேண்டாம், தமிழ்நாட்டுக்கே வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் அனுப்பினதை நம்ம திருப்பி வரவேற்கக்கூடாது. ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுக்கும் திட்டத்தை பற்றி எந்தவித விளக்கமும் தராமல் தங்களின் கருத்துக்களை கேட்டறியாமல் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்திருக்கும் மத்திய அரசின் செயல் கண்டிக்கத்தக்கது என விவசாயிகள் கூறுகின்றனர். திட்டம் செயல்படுத்தப்பட்டால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும் என கூறப்படும் நிலையில் அது குறித்து உரிய விளக்கம் தர வேண்டும் என கோரும் விவசாயிகள் அவ்வாறு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றால் அதனை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர். செயற்கையாக கிடைக்கிற எதுவுமே எங்களுக்கு மக்களுக்கு உகந்தது இல்லை. விஞ்ஞான ரீதியில் முன்னேற்றத்தில் போய்கிட்டு இருக்கலாம். இருந்தாலும் இயற்கையை மிஞ்சி விஞ்ஞானம் வந்து ஜெயிக்க முடியாது. அதுங்கிற தெரியப்படுத்தி இந்த ஆணையை மத்திய சர்க்கார் ரத்து செய்யணும்னு சொல்லி சுற்றுவட்டார கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கிறோம். காவிரி நீர் காணல் நீராகி போன நிலையில் டெல்டாவின் கடைமடை பகுதியான புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிணற்று பாசனத்தை நம்பியே விவசாயம் நடைபெற்று வருகிறது. பட்டியலிட முடியாத பல பிரச்சனைகளால் விவசாயம் நாளுக்கு நாள் நலிவடைந்து வரும் நிலையில் அரசின் இதுபோன்ற புது திட்டங்களும் விவசாயிகளை அச்சத்திற்குள் ஆழ்த்தியுள்ளது. இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுத்து நாட்டின் முதுகெலும்பான விவசாயத்தையும் விவசாயிகளையும் காக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கை. டெல்டா மாவட்டத்தில் அமல்படுத்த இருந்த மீத்தேன் திட்டம் பொதுமக்களின் எதிர்ப்பால் அந்த திட்டம் கைவிடப்பட்டது. தற்பொழுது வறட்சி மாவட்டமான புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் மத்திய அரசு இயற்கை எரிவாயு என்ற பெயரில் மீத்தேன் திட்டத்தை அமல்படுத்த இருப்பதாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. உடனடியாக தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு அரசும் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் இளையராஜாவுடன் புதுக்கோட்டையிலிருந்து சிவசக்திவேல்.